லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு அப்பா லில்லிங்கிற லேடியோட அஃபேர் வச்சுக்க அது ஹீரோ தெரிஞ்சுக்க இவரே முன்ன நின்று அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதுல இருந்து லவ்னா வெறுப்பாகி யாராவது ப்ரொபோஸ் பண்ண வந்தா கடுப்பாக்கி லவ்வர்ஸ் எங்க பார்த்தாலும் பிரிச்சு விட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு விடன்னு ஊர்ல இருக்க எல்லா லவ்வர்ஸோட சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறார். இங்க ஹீரோயினுக்கு ஒரு புக்கு கிடைக்க பக்கத்திலேயே ஹீரோனிக்க அவரோடதுன்னு நினைச்சு கொடுக்க அது என்னன்னு தெரியாம இவரும் வாங்கிக்க அதே சமயம் பார்க்ல ஒரு லவ்வர்ஸ் கிஸ் கொடுத்துக்க அதை பார்த்த ஹீரோக்கு அவங்க வாழ்க்கையில நடந்தது நடக்க போறதுன்னு இப்படி எல்லாமே விஷுவல்ஸ்ல தெரியுது. அதுக்கப்புறம் கிஸ் கொடுக்கறத பார்க்கும் போதெல்லாம் இது கண்டினியூ ஆகுது. உடனே பயந்து போய் ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்ட் அவர் அப்பா கிட்ட சொல்ல புக்கால தான் பிரச்சனைன்னு அவரு சொல்ல அதனால புக்க கடல்ல தூக்கி வீசினா அடுத்த செகண்டே ரிட்டர்ன் ஆகுது. எரிச்சாலும் எரிய மாட்டேங்குது. 3 பேரும் சேர்ந்து ஒரு சாமியார போய் பார்க்க புக்க விட்டுட்டு அதை கொடுத்தவங்களை பிடிங்க தீர்வு கிடைக்கும்னு ஒரு ஐடியா கொடுக்க அப்புறம் புக்க கொடுத்தது டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்க ஹீரோயின் தெரிஞ்சு அவங்கள போய் பாப்பாரு. ஆனா புக்க பத்தி கேட்காம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல ஹீரோயின் இவரை லவ் பண்ண ஹீரோவை இம்ப்ரெஸ் ஆக அப்ப அவங்க கிஸ் கொடுக்க அடுத்த செகண்டே புக் அன்லாக் ஆகும். ஹீரோயின் இறந்து இவர் அழுகிற மாதிரி விஷுவல்ஸ் வந்து போகும். அதை பார்த்ததுல இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து இவர் அவாய்ட் பண்ண அவங்க ஃபீல் பண்ணனு இருக்கு. அதே சமயம் அந்த புக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்க அவரு படிச்சுட்டு மொத்த கதையும் சொல்லுவாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி லவ்வே பிடிக்காத ஒரு ராஜா என் நாட்டுல யாரும் லவ் பண்ண கூடாதுன்னு ரூல்ஸ போட அந்த ரூல்ஸ மீறி அவரோட சிப்பாய் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல வர்ணிச்சு ஒரு புக்ல எழுதி வச்சு அது ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை உயிரோட எரிக்க சிப்பாய் நெருப்புல குதிக்க 2 பேரும் இறந்து போவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில காதலுக்காக நீ ஏங்குவேன்னு சாபம் விடுவாங்க. கொஞ்ச நாள்ல லவ்வே பிடிக்காத அந்த ராஜாக்கும் ஒரு பொண்ணு மேல லவ் வந்து அதை சொன்னதுமே அவங்க இறக்க விட்ட சாபம் பழிக்க அதுக்கப்புறம் லவ்வோட ஆழத்தை தெரிஞ்சு அது வழிய புரிஞ்சு இனி வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி சிப்பாய் எழுதின புக்கோட கடல்ல விழுந்து இறந்திருப்பாரு. அந்த புக் தான் இந்த புக். இறந்து போன லவர்ஸ் ராஜாக்கு சாபம் விட்ட மாதிரி பிரிஞ்சு போன லவர்ஸ் உனக்கு சாபம் விட்டதுனாலதான் விஷுவல்ஸ் தெரியுது. நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிட்டேன்னா சாபம் போயிரும்னு ப்ரொஃபசர் சொல்ல ஹீரோவால பிரிஞ்ச லவர்ஸ் ஹீரோவே சேர்த்து வைக்க அவங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க அப்பா மேல வெறுப்பா இருந்தாமா திடீர்னு அவரை ஏத்துக்க அது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்பதான் அப்பா லில்லியோட லவ் ஸ்டோரி தெரியுது. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணி பேரண்ட்ஸ் எதிர்ப்பால சேர முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு லில்லியை மீட் பண்ண அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க நோயால சாக போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதை தாங்க முடியாம ஒரு அன்பால கிஸ் பண்ணிருப்பாரு. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாரு. இதெல்லாம் லில்லி சொல்லி அம்மா ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால லில்லி சாகிறதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹீரோயினை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷுவல்ஸ் வந்துட்டே இருக்க உடனே அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு காப்பாத்தலான்னு போனா இவரு நினைச்ச மாதிரியே ஹீரோயின் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டி கால அடியில மாட்டி அதனால எந்திரிக்க முடியாம இருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததும் என்ன விட்டுட்டு நீ உன் உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்ல என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் விலகி இருந்த இப்ப நீயே சாக போறேன்னா நானும் உன் கூட வந்துடுறேன்னு ஹீரோ சொல்ல கரெக்டான நேரத்துல மழை வந்து காப்பாத்துது. அதோட சாபம் போகுது. அதுக்கப்புறம் புக்க தூக்கி போட்டுட்டு அடுத்த ஜென்மத்துல நான் அந்த ராஜாவா பிறக்க கூடாதுன்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு ப்ரொஃபசர் ஒருவேளை நீ அந்த சிப்பாயா கூட இருந்திருக்கலாம்னு சொல்ல அப்பதான் கதையில காதலிக்காக சிப்பாய் நெருப்புல குதிச்ச மாதிரி நிஜத்துல ஹீரோயினுக்காக உயிரை விட துணிஞ்சது ஹீரோக்கு தோணுது. அப்படியே படம் முடியுது.